கர்த்தருடைய பிள்ளைகளே, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்க, அதுபோல பிசாசுகளை திரத்துற அந்த ஊழியங்கள் செய்யறவங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, கட்டுக்களை உடைக்கிறவங்க, நல்லா கவனிங்க. இந்த தவறை நீங்க செய்திடக்கூடாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய போன் கால்ல நான் பாக்குறது, பாஸ்டர் ஒரு காலத்துல நாங்க நல்லா எழும்பி பிரகாசிச்சோம், ஆனா இன்னைக்கு நாங்க இருக்கிற இடமே தெரியல. கட்டப்பட்டு பிள்ளைகள் இருந்து, கணவன் இருந்து, மனைவி இருந்து, இன்னைக்கு நாங்க ரொம்ப துக்கமான சூழ்நிலையில இருக்கிறோம்னு சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியுது. சரி, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு நீங்க பிசாசு விரட்ட போறீங்க, இல்லாட்டி தேவனை அறியாத ஒரு பிள்ளைகள்கிட்ட நீங்க சத்தியம் சொல்ல போறீங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஆடுது. இப்ப ஒரு கட்டுக்களை உடைக்கும் பொழுது, பிசாசுகளை விரட்டும் பொழுது, நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம எதெல்லாம் முதல்ல நமக்கு தேவை, நம்ம பாதுகாப்புக்கு, அதுபோல நம்ம என்னெல்லாம் செய்யணும், அவனை மேற்கொள்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும், நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு சர்ப்பங்கள் தான் கட்டியிருக்கு. அதுபோல ஒவ்வொரு மந்திரங்கள், ஏவல்கள், நிறைய காரியங்கள் கட்டப்பட்டிருக்கு. முதல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த வரம் எப்படி செயல்படும்னா, நீங்க ஒரு நபரை பார்க்கும் பொழுதும், ஒரு நபரோட போன்ல பேசும் பொழுதும், அந்த ஆவிகளுடைய சிவிட்டு உங்களுக்கு அழகா விளங்கும். உங்களுக்கு அழகா ஆண்டவர் காட்டி கொடுப்பாரு. நீங்க அந்த வரத்துக்குள்ள வந்தா தெரியும். நீங்க 1 கொரிந்தியர் 12:10 நினைக்கிறாங்க சொல்றாரு. சில பேருக்கு அதான் ஒவ்வொருத்தருக்கு பகிர்ந்து அளிக்கும் பொழுது சொல்றாரு, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த வரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே அந்த அபிஷேகம் அப்படியே மங்கிடக்கூடாது, அனல் கொண்டு இருக்கிறது முக்கியம். அந்த அனல் கொண்டு பாருங்க எப்படி வைக்கிறன்றத குறிச்சு நான் இன்னொரு காரியத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஆனா நல்லா கவனிங்க, இதுல அனல் கொண்டு எரியது முக்கியம். சரி, இப்ப இந்த 2 இருக்கு பாஸ்டர், இது மட்டும் போதுமா? ஏசப்பா இதை மட்டும் வச்சு செய்தாரான்னா கிடையாது. எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின பாருங்க சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம் படிங்கம்மா. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய், நல்லா கவனிங்க, வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த கட்டுக்களை உடைக்கிற ஊழியம் செய்யற பிள்ளைகளும் சரி, பிசாசுகளை விரட்டுற இந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஜெபம். நான் தான் ஜெபிக்கிறேனே பாஸ்டர் காலையில இருந்து, அதுபோல மத்தியானம் ஜெபிக்கிறேனே. மத்தியானம் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு உள்ளான மனுஷன்ல பலனை தராது, வான மண்டலங்களை உடைக்காது. அதுக்கு தான் இரவு 12 மணில இருந்து 4 மணிக்குள்ள நீங்க நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த நேரத்துல உங்க தூக்கத்தை விளக்கரையும் பண்ணணும். அந்த நேரத்துல நல்லா நீங்க தனிப்பட்ட நேரத்துல நீங்க ஆவியில நிரம்பணும். ஆவியில நிரம்புறதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் அந்நிய பாஷை. நல்லா கவனிங்க. முதல் தனிப்பட்ட ஜெபம் இரவு 12ல இருந்து 4 மணி வரையும். அடுத்தது 2வது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஸ்டெப் அந்நிய பாஷைகள். இந்த அந்நிய பாஷைகள் பேசினா என்ன கிடைக்கும் பாஷை அப்படின்னா, நீங்க 1 கொரிந்தியர் 12:14 எல்லாம் பார்த்தா, ஒருத்தர் அந்நிய பாஷை தனிப்பட்ட இடத்துல பேசும் பொழுது கர்த்தருக்கும் அவனுக்கும் பக்தி விருத்தி உண்டாகுது. இந்த பக்தி விருத்தி உண்டாகும் பொழுது உள்ளான மனுஷன் பலப்படுறது மாத்திரமல்ல, வான மண்டலங்கள் எல்லாம் உடைக்கப்படுது, அந்தகார சங்கிலிகள் உடைக்கப்படுது, ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுறான். அப்ப முதல் தனிப்பட்ட ஜெபம், 2வது அந்நிய பாஷையில நிரம்புறது, 3வது தேவ வசனத்தை சொல்லணும். நீங்க நல்லா கவனிங்க. ஜெபிக்கும் பொழுது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க ஜெபிக்க ஆவியானவரோட நீங்க நெருங்க நல்ல விசுவாச வசனங்கள், பிசாசுகளை விரட்டுற, இன்னைக்கு எபேசியரா இருக்கலாம், இன்னைக்கு கொலேசியரா இருக்கலாம், இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியில விசுவாச வார்த்தைகள், அவர் ஜெயிச்ச அந்த மரணத்தை ஜெயிச்ச சிலுவை பாருங்க, அந்த வார்த்தைகளை நீங்க அறிக்கையிட உங்க சிந்தைகள் கிளியர் ஆகுற மாத்திரமல்ல, உள்ள இருக்க கட்டுக்களை உடைகிறத உங்க சரீரத்துல நிச்சயமா ஃபீல் பண்ண முடியும். இது 3வது. 4வது ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க, எடுத்து வாசிங்க. மாற்கு 9வது அதிகாரம் 29வது வசனம் படிங்க. அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்ப நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம ஜெபம் பார்த்தோம், 2வது என்ன பார்த்தோம், அந்நிய பாஷை, 3வது உபவாசம், 4வது நல்லா கவனிங்க. சரி, மணிக்கோணம் 3வது வசனம், 4வது இப்ப உபவாசம். இந்த உபவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நல்லா கவனிங்க, உங்க சரீரத்தை ஒடுக்கணும். வாரத்துல 2 நாள் ஃபுல் டைம் போடணும். நான்வெஜ்களுக்கு நீங்க நல்லா என்ன செஞ்சிடக்கூடாது, அகப்பற்றக்கூடாது. நீங்க நிறைய பார்த்தா 6 நாளும் பிரியாணி, 4 நாளும் சிக்கன் கறி, இல்லாட்டி ஒரு 3 நாளும் சாப்பிட்டா நீங்க அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் சாப்பிடும். நீ நல்லா திரும்பவும் நான் சொல்றேன், இது ஆவிக்குரிய மண்டலத்துல வந்தா தான் தெரியும். ஒரு சில நாட்கள்ல நான் சாப்பிடாத நான்வெஜ்கள் கிடையாது. நான் ஒரு நான்வெஜ் பிரியன்னே வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு கர்த்தரின் மனக்கண்களை திறக்க ஆரம்பிச்சாரோ அது எல்லாம் ஓரமா ஒதுக்கினேன்.
எல்லாத்தையும் தூக்கி விட்டேன். இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், ஆவிக்குரிய மண்டலத்துல வரணும்னா நம்ம சரீரத்தை ஒடுக்கணும். நல்லா ஒடுக்கி தேவ வல்லமையில பலப்படுறதுக்கு நீங்க ஆவியானவரோட நெருங்குற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப நீங்க உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தது என்னன்னா நமக்கு விசுவாசம். நல்லா கவனிங்க, அதைத்தான் நீங்க எடுத்து வாசிங்க. மத்தேயு 17:19 படிங்க. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்துல சீசர்கள் ஒரு இடத்துல பிசாசு விரட்ட போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா 17:19 படிங்க. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, நல்லா பாருங்க, இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டுன்னா அவிசுவாசம். சில பேர் பிசாசோட பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த ஆவியினுடைய தாக்கம் எப்படின்னா, நீ பேச ஆரம்பிக்கும் பொழுதே உன்னோட வந்துடும், நீ நிக்கும் பொழுதே உன்னோட வந்துடும். அதான் சொல்றேன், பேச்சு கொடுக்க கூடாது. நீ ஜெபத்துல உபவாசத்துல பலப்பட்டு நிக்கும் பொழுது, நீ போகும் பொழுதே ஓடு பாருங்க. ஏசப்பா அதட்டினாரு, ஏய் போனா போச்சு, அவ்வளவுதான். அந்த சத்துவத்துக்குள்ள நீங்க வரணும். அப்ப உங்களுக்கு அடுத்தது என்ன வேணும்? விசுவாசம். திரும்ப சொல்லுங்க பாப்போம். முதல் என்னது? தனிப்பட்ட ஜெபம், இரவு நேரத்துல 12 மணி வரையும். இரண்டாவது அந்நிய பாஷைகள். மூன்றாவது ஆவியின் பட்டயம், வசனம், தேவனுடைய வசனம். நாலாவது உபவாசம். அஞ்சாவது விசுவாசம். இந்த பாருங்க, முதல் சைட்ல நல்லா கவனிங்க. இது எல்லாம் செயல்படணும்னா அவனை எதிர்க்கிற சர்வாயுதம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதான் விசேஷித்த அபிஷேகம். எல்லாரும் பிசாசுகளுக்கு மேல கை வைக்க முடியாது, எல்லாரும் அந்த மண்டலத்தை வர முடியாது. அதான் சொல்றேன், ஒருவன் பலவானை முந்தி கட்டி அந்த அவன் வச்சிருக்கிற உடைமைகளை கொள்ளை ஆடினா தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதனால இந்த பிசாசுகளை துரத்துற பிள்ளைகள், அதுபோல இன்னைக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், நீங்க நல்லா இதுல பலப்படுங்க. அதுக்கு நீங்க பலப்படத்தான் கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு. அதுபோல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்யற என்னுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய தாசர்கள், நீங்க ஆவியில என்ன செய்யுங்க? பலப்படுங்க. ஏன்னா லூக்கா 12 சொல்றாரு, நான் தேவ ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடினால். நல்லா கவனிங்க, தேவ ஆவியத்தான் பவுல் நிறைய இடத்துல எழுதுறாரு, மறைக்கிறாரு. அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க வந்தா தான் அவன் ஓடுவான். நிக்கும் பொழுதே தலை தெரிச்சு ஓடும், அங்க வராது. அப்ப நீங்க அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வாங்க. நீங்க தொடர்ந்து எங்களோட பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்புற பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட விரும்புற பிள்ளைகள், கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மட்டும் நீங்க எனக்கு பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. ஏன்னா அநேக கால்கள், அநேக மெசேஜ்கள் என்னால பார்க்க முடியுது, எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ண முடியல. நீங்க தயவு செய்து தயவா கேட்கிற நீங்க மெசேஜ் போடுங்க. பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்புற பிள்ளைகள் லிங்க் என்ன செய்யுங்க? நீங்க டச் பண்ணுங்க. நாங்க உங்களை குரூப்ல ஜாயின் பண்றோம். ஒவ்வொரு நாளும் பிரேயர்கள் நடக்குது. இன்னும் வேதத்தில் உள்ள இருக்கிற மறைபொருள்கள், வருகைக்கு முன்னாடி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாங்க அதுல எக்ஸ்பிளைன் பண்றோம். ஜெபத்தோட வாங்க, ஆவியில பலப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. வேற ஏதாவது டவுட் இருந்தா எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.